Day 3 in Bali. மார்னிங் 9 o'clockலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் தான் கருடா பார்க். எங்களுக்கு வந்து வாட்டர் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, பட் பேபிஸ்லாம் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் இது எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் ஃப்ளைட்லேருந்து லேண்ட் ஆகும்போதே நாங்கள் அதை பார்த்தோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் அந்த பார்க் உள்ளே போகிறதுக்கு அந்த காரில் தான் போய் ஆகணும். அங்கே போனதுக்கப்புறம் அது வந்து பெரிய பிளேஸ்ன்றதுனால நிறைய இருந்துச்சு. அது மாதிரி ஒரு 3 ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. கருடா ஸ்டாச்சு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அது தெரியுது. இந்த ஸ்டாச்சு இருக்கிற பிளேஸ்க்கு வெளியே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பசங்க அதிலலாம் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாச்சு கீழேயே வந்து ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய பயமுறுத்துகிற பொம்மைலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு. அது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். அதுலேருந்து இந்த கருடாவோடைய ஹைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஸ்கை டெக் மாதிரி வச்சுருக்காங்க, பட் நாங்கள் போகல. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டாச்சு வாண்ட போயிட்டோம். அங்கே போய் சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களாம் வந்து அந்த புல் தர மாதிரி இந்த ஸ்டாச்சு வெளில இருந்துச்சு. ஸோ பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம வெயில். பட் வந்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வந்து ஷாப்ஸ்லாம் கூட ரொம்ப கம்மி தான் ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அப்படியே வந்து பறக்குது பேர் வெள்ளைக்காக்கான்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து உலுவாட்டு டெம்பிள். இது வந்து ஒரு மங்கி பேரடைஸ்னே அதை சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்குள்ளே போனோன்னா இப்போ நாங்கள் கட்டியிருக்கோம்ல இடுப்பில் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி பேண்ட்டு போட்டு அது கம்பல்சரி கட்டணும். ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு பர்பிள் கலர் தான் இவங்களாம் கட்டியிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பர்பிள் கலர் துணி கட்டிட்டு தான் போனோம். பட் அது ஃப்ரீ தான். மேலேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு வந்து கிளிஃப் வியூ டெம்பிள். அது வந்து நாங்கள் ஆனால் மேலே ஏறி தான் போனோம். ரொம்ப லாங் நடந்து போனோம். ஆனால் அந்த வியூ பார்க்க அமேசிங்காக இருந்துச்சு. அது கீழே அந்த தண்ணிலாம் அந்த கிளியராக அந்த வாட்டர்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங்காக நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து மலஸ்டி பீச்சு. அந்த பீச் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ வந்து அந்த பாசிங்கெல்லாம் தெரியுது. பட் டைம் ஆக ஆக ஃபுல்லாகவே வந்து அலை வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. இந்த பீச்சில் போய் இந்த சேரில் உட்காருனா அதுக்கு 1.5 லட்சம் ஐடியார் வந்து நம்ம வந்து ரெண்ட் கட்டணும். இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு உட்காந்ததில் ஒரு ஆசைக்காக போனோம். பட் அதெல்லாம் என் பசங்க என்ன வேலை பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். அதில் நான் ஒரே 2 ரெண்ட்டு வாங்கி 1 தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. இன்னொன்றுலாம் ஃபுல்லாக மண் போட்டு அவங்க பாட்டுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க. ஐயாவும் கவினும் மண்ணில் ஒரே ஆட்டம். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண் பூசிட்டு அப்புறம் பீச்சுக்கு வேறு போகணுன்னு சொல்லி கத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி பீச்சுக்கு வந்து கால் நினைக்கலன்னா எப்படி சொல்லிட்டு வந்திருந்தோம். உங்களுக்கு முன்னாடி கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பச்சை கலரில் அந்த மேடு பாசி மாதிரி இருந்துச்சு கல்லுலாம். ஆனால் ஒரு 6 o'clock ஆனதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் முன்னாடி வந்துருச்சு. ஏன் கொஞ்சம் வேகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போன அந்த மலஸ்டி பீச் வந்து ஒரு க்ளப் ஹவுஸ் மாதிரி, பட் நாங்கள் அதுக்கு போகல. ஸோ நாங்கள் வந்து அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டு நாங்கள் இருந்த ரூமில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் போனதுனால அதில் ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே வந்து டின்னரும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியில் போய் சாப்பிட்ருந்தா ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, டைம் ஆயிருக்கும். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிக்கவே நைட்டு 10:30 ஆகிடுச்சு. சீக்கிரம் தூங்கினா தான் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் சீக்கிரம் கிளம்ப முடியும். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து குட்டாவில் இருக்க கிராண்ட் ஜூரி. Day 4 என்னென்ன பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டாட்டா பாய்.